அந்த மத்திய சுவிசேஷத்துல 21:3 எழுதப்பட்டிருக்குது. 1ல இருந்து உங்க எதிராக ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்குள்ள போங்க, ஒருவராலும் ஏறப்படாத ஒரு கைதியும் கைத குட்டியும் கட்டப்பட்டு இருக்கும், அதை அவுத்து கொண்டு வாங்க. யாருன்னா கேட்டா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு வேணும், அது ஆண்டவருக்கு வேணும். நீங்களாம் ஆண்டவருக்கு வேணும், உங்க குடும்பம் ஆண்டவருக்கு வேணும், உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்கு வேணும். நீங்க உண்மையாவே குடும்பமா நம்ம வந்திருக்கலாம், பிள்ளைகளோட வந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுதான், ஆண்டவர் கொடுத்ததுதான். எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லாத பிள்ளை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. நம்ம பிள்ளைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளையை தரமாட்டேன், ஆண் பிள்ளையை தரமாட்டேன்னு கேட்டனால எத்தனை நாள் இருந்திருக்கும். உண்மையாவே நம்மளுக்கு ஆண்டவர் தான் பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு, அது ஆண்டவருக்கு வேணும். அவங்க யாருன்னா கேட்டா சொல்லுங்க, கட்டையா ஊத்துங்க, கைதியா கொண்டு போறீங்கன்னு கேட்டா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. எங்க இந்தியா ஆண்டவருக்கு வேணும், எங்க தமிழ்நாடு ஆண்டவருக்கு வேணும், எங்க பிரதமர் ஆண்டவருக்கு வேணும், எங்க முதலமைச்சர் ஆண்டவருக்கு வேணும், எங்க இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஆண்டவருக்கு வேணுமே. நீ நான் ஆண்டவருக்குள்ள இருந்தா தானே அவங்க ஆண்டவருக்காக ஆண்டவர் கொண்டு வருவாங்க. உன் குடும்பமும் என் குடும்பத்திலே கடவுள் ஆளுகை செய்தா தானே மற்ற குடும்பத்தெல்லாம் ஒரு ரட்சிப்பு கொண்டு வரணும். சொல்லுவோமா, உமக்காக தான் நான் வாழணும், உண்மைதான் நேசிக்கணும். மனைவி அன்பு போய், புருஷ அன்பு போய், பிள்ளைகளுடைய அன்பு போய், நிரந்தரம் யாரும் இல்லை. நிரந்தரம் யாரும் இல்லை, நிரந்தரம் யாரும் இல்லை. இயேசு ஒருத்தர் மட்டும் தான் நம்மளுக்கு நிரந்தரம். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா, உமக்காக தான் வாழணும். எல்லாம் நீங்க இருதயத்துல கைய வைத்துக்கூட, அப்பா உமக்காக தான் நான் வாழணும், உமையே நான் நேசிக்கணும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்காக நான் வாழணும், உமையே நான் நேசிக்கணும். இந்தியா தேசத்துக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை வேணும், இந்தியாவில் விடுதலை வேணும், இந்தியாவில் சமாதானம் வேணும், இந்தியாவில் சந்தோஷம் வேணும். உங்களுடைய கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போற அந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ ஒவ்வொரு தலைவர்களும் உங்க கருத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உங்க இருதயத்துக்கு ஏத்த தாவீதை நீங்க கொண்டு வரணும், உன் இருதயத்துக்கு ஏத்த எஸ்பி ராஜாவை கொண்டு வரணும், உன் இருதயத்துக்கு ஏத்த யோசபாபாத்தை கொண்டு வரணும். உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் தயவு செய்து மனம் கசந்து உங்க வீட்டுல எதனா நடந்தா எப்படி அழுவீங்களோ, நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம தேசம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும்.
நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதி. பஞ்சத்துல போய் மக்கள் மாட்டிக்கொள்ள கொள்ளக்கூடாது. நம்ம தேசத்துல காணப்படுற எல்லா நெருக்கத்தையும் எடுத்துப்போம். வரப்போற இந்த பிரதமர் தேர்தல் தேவனுக்கு சித்தமான பிரதமர் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து வரப்போற இந்த ஜூன் மாசத்துல தேவன் விரும்புகிற பிரதமர், தேவன் இருதயத்தை குளிர பண்ணுகிற பிரதமர், தேவன் மக்கள் ஜனங்களுக்கு நல்லது செய்கிற பிரதமர் நம்ம தேசத்துக்கு ஆண்டவர் தரணும். எங்க தேசத்துக்கு ஆண்டவர் தரணும். உங்க பிள்ளைங்க உங்களை விட்டே நீங்க யாரும் இல்லை. எங்க தேசத்தை நீ விடுதலையாக எங்க தேசத்துக்குள்ள இந்த வரப்புற தேர்தல் அந்த பிரதமர் தேர்தல் ஒவ்வொரு எம்பியிலையும் உங்களுடைய கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு முதல்வர்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கலைஞர்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். மிலிட்டரி ராணுவத்தும் கருத்துல கொடுக்கிறோம். போலீஸ் அதிகாரிகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீதிபதிகள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வாராங்க. தேவன் பொறுப்பேற்றுக் கொள்வாராங்க. எந்த மாவட்டத்திலையும் தேர்தல் சண்டை வரக்கூடாது, சமாதான கேடு வரக்கூடாது. எந்த வாக்கு சாவடியிலும் சண்டை வரக்கூடாது, கலவரம் வரக்கூடாது. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்களால் வரப்போற இந்த பிரதமர் தேர்தல் எந்த இடத்துலயும் எந்த கலவரத்தை நாங்க பார்க்கவே கூடாது. உங்களுக்கு சித்தமான பிரதமர் எங்க தேசத்துல வந்து ஆட்சி செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். அன்னைக்கு சவுல தள்ளி தாவீத ராஜாவா மாத்தின தேவன் நீங்க. அது போல உங்க சித்தத்துக்கு ஏற்ற பிரதமர் எங்க இந்தியா தேசத்துக்கு நீங்க கொண்டு வரும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த 40 நாள் உபவாச ஜபத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க அழுதிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு இருக்கிறோம். எங்க கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லணும். எங்க ஜபத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒப்பு கொடுக்கும் உங்களுடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. திரும்ப அந்த சான்ஸ் பாடலாமா? உமக்காக தான் வாழ. உண்மையா வாழறீங்களா ஆண்டவருக்காக? சொல்லுங்க. அந்த பாட்டுக்காரர் என்ன சொல்றாரு? வாழறேன் ஆண்டவருக்காக. யார் யார் வாழறீங்க? உங்க பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழ வைக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுவோமா? உமக்காக
என்று ஆமென். இங்க கூட வந்திருக்கிற இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று, பண்டிகைக்கு வந்தார் என்று திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு இந்த இடத்துல கூட அவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறாரு, உங்க கட்டில உடைக்க வந்திருக்கிறாரு. அப்ப இங்க பாக்குறோம், அது கீழே குருத்தோலையை பிடித்து கொண்டு ஓசன்னா ஆமென் ஆமென் சொல்லுங்களா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்துக்குரிய காரியம் நம்மளுக்குள்ள வரும். நீங்க எவ்வளவு அல்லேலூயா சொல்றீங்களோ உங்களுக்கு விரோதமாக கட்டுகளை கர்த்தர் மடைப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? இங்க பாக்குறோம். ஆனா வேற அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 11:1 வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களா. கட்டாவுக்குன்னு வாங்கன்ற. இப்போ உண்மையாவே இந்தியாவில் இருக்கிற கட்டெல்லாம் கூட கத்தர் அவர் அனுப்பார், அவுத்து போடுவார். அப்ப நம்ம சபையில வந்திருக்கிற நீங்க என்னென்ன தரித்திரத்துல கட்டப்பட்டுக்கிறீங்களா, என்னென்ன பழக்க வழக்கத்துல கட்டி போட்டு இருந்தாலும் அந்த கட்டாவுக்கிற வல்லமா அவர் கையில இருக்குது. அல்லேலூயா ஆமென். ஆமா. இப்ப நம்ம இதை பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் கட்டு. நீங்க நான் சொல்றத வந்து ஈஸியா புரிஞ்சுங்க. நான் ரொம்ப நேரம் இதை பேச போறது இல்லை. ஆமென். நீங்க நியாயாதிபதிகளை போய் பார்ப்பீங்கன்னா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல அந்த மணவான் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி வந்து மலடியான ஒரு லேடி. மனைவி மலடியா இருந்தாங்க. இப்போ கனவு மனைவி ஆண்டவர் கிட்ட விண்ணப்பம் பண்ணதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கர்ப்பத்தரிக்க பண்றாரு. அல்லேலூயா 13. அப்போ கர்ப்பம் தரிக்கப்பட்ட உடனேயும் வீட்டுக்காரர் வந்து ஆண்டவரை கேட்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 13:11. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவன் நீதானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஆமென். என்கிட்ட காலையில பிள்ளைகளை பத்தி கர்த்தர் காட்டினார். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை பலவிதமான கட்டலாகப்பட்டுக்கிறாங்க, பலவிதமான கட்டலாகிறாங்க. ஒரு 16, 14, 17 வயசுக்குள்ள வந்தாவே அவங்க வாழ்க்கைய அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை செலக்ஷன் பண்றாங்க. ஆனா தவறு. ஆமென் சொல்லுங்களேன். தவறு. அது இப்போனா அது நல்லா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம பார்க்கிற காரியம், சிம்சோன் அப்பா அம்மா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டாரு. அதற்கு எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டாங்க. எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு கேட்டாங்க. ஆமென். இப்ப தூதன் சொல்றாரு, உன் பையனை தலையில கத்திப்படாதபடி, அந்நிய மக்கள் செய்யற காரியங்களுக்குலாம் உன் பிள்ளை போகாதபடி, திராட்சை ரசம் குடிக்கூடாது, தலையில கத்திப்படக்கூடாது. இவன் கத்தருக்குன்னு கேட்ட பையனால கத்தருக்குன்னே வளர்க்கணும்ன்றாரு. ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேர் பிள்ளைகளை கேட்பாங்க தான், ஆனா கத்தருக்காக வளர்க்க மாட்டாங்க.
ஆமென் சொல்லுங்களா? பிள்ளைகளை கேட்கறது முக்கியம் இல்லை, அதை பெத்துட்ட உடனே அதை கத்தருக்காக வளர்த்து காட்டுறோம் பத்தியா, அதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களா? இங்க நம்ம பாக்குறோம், என்கிட்ட காலையில பேசுறேன் பிள்ளைகளை பத்தி. இப்போ இந்த பாடெல்லாம் கூட நான் பாட வைக்கிறேன்னா என்னோட நீங்க ஒத்துழைக்கணும். இப்ப சின்ன பசங்களாம் கூப்பிட்டு ஒரு 13, 14, 15 வயசு பசங்களை கூப்பிடுறேன்னா அவங்க உண்மையாவே பல வேலை அவங்க மூலியமா நீங்க கூட வாங்கலாம். ஆனா கடவுளுக்குன்னு கேட்கும் போது அந்த பிள்ளைகளை நீங்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ பாடி துதிக்கிற வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அது உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்க பாக்கியமா எண்ணணும். ஆமா பாஸ்டர் தானே, அவருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அது தவறு. ஆமென் சொல்லுங்களா? நான் பார்த்த சின்ன பிள்ளைகளை எடுத்து தேவன் பயன்படுத்த விரும்புறார். ஆண் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புறார், பெண் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புறார். அவர்கள் வந்து இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கிறதுனால, ஸ்கூல்ல இருக்கிறதுனால பல விதமான பிள்ளைகளோட இருக்கிற கட்டுக்குள்ள இவர்களும் அகப்பட்டு இருப்பாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் கூட இந்த பிள்ளைகள் சேரும் போது வர அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா குடிகாரனா இருக்கலாம், சண்டை போடுறவங்களா இருக்கலாம், விபச்சாரம் பண்றவங்களா இருக்கலாம், விக்கிர ஆராதனை மந்திர சூனியத்தை பண்ற குடும்பமா இருக்கலாம். ஆமென். அந்த பிள்ளைகளோட தான் நம்ம பிள்ளைகளை படிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கூட நம்ம பிள்ளைகளை அட்டாக் அந்த அவங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம பிள்ளைகளை கூட கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த கட்டை உடைக்கணும்னா அந்த ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? இப்ப நான் என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்க பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா உங்க கையிலேயே தான் நீங்க வைத்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என் சுபாவம் என் பையனுக்கு வரணும்னா நானே வளர்த்தா தான் வரும். நான் என் இஷ்டத்துக்கு அவங்க கிட்ட கொடுத்த வளரும், அது வரமா? வரவே வராது. ஆமென் சொல்லுங்க, வராது. அப்ப இங்க நம்ம சிம்சோனை பாக்குறோம். நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய ஆசீர்வதிக்கிறாரு. 24 நியாயாதிபதிகள் 13:24 சிம்சோன் என்று பெயரிட்டாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தரால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். பிள்ளைகளை கர்த்தர் தான் தராரு. அந்த பிள்ளைகள் வந்து கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியத்துல போய் மாட்டிக்கிறாங்க, அகப்பட்டுறாங்க, அந்த கட்டில போய் அகப்பட்டுறாங்க. நீங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 14:1 சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் யுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? சகோதரர் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார். பெண் இல்லையா? அப்புறம் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவர், அவளே எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். ஆமென். இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை போய் சிம்சோன் செலக்ஷன் பண்றாரு. அல்லேலூயா. கடவுளுக்கு பிடிக்காத யாரு எதை செய்தாலும் அந்த குடும்பங்கள் பாதிப்பு நிறைய வரும். கட்டப்பட்டு இங்க போய் பார்த்து திருமணம் ஆயிடுது. ஆனா திருமணம் ஆனாலும் மனைவியோட ஒரு நிம்மதியா வாழல. அங்க சொல்லப்பட்டுக்குது. அவர் ஒரு விடுதலையை சொல்றாரு அந்த தேசத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம். ஆனா அத விடுவிக்கல, அதுக்கப்புறம் விடுவிக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டது, இவர் வந்து அடிக்கடிக்கு மனைவிக்கு இவர் வந்து அந்நிய அடிக்கடிக்கு கோயம்புத்தூரும் போகணும், சென்னைக்கும் வரணும். கோயம்புத்தூர்ல மனைவி சென்னையில இருக்குது, புருஷன் அம்மா வீடு வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது. அப்பப்ப அம்மா அப்பா அவங்க பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா சிம்சோனுடைய மாமனாரு இவன் இனிமேட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத பெண் அவன் எடுத்ததுனால அந்த சிம்சோனுடைய மாமனார இன்னொருத்தனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு அநியாயம் இல்லை இதெல்லாம்? ஆமென்.
கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சிம்சன் இப்ப வந்து அது எங்க இருக்குது பார்க்க வந்துக்கிறேன், டீ எத்தனை சொல்லுன்றாரு. மாமனார் சொல்றாரு, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க தங்கச்சி இன்னும் அழகா, இதெல்லாம் கொடுமை இல்லை. அப்ப அழகா இருந்தா அம்மா அக்கா விட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்க அக்கா போயிட்டாங்க, தங்கச்சி இதுக்கு மேல அழகா இருக்குது, இதை கல்யாணம் பண்ணிக்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்துல வந்த சமாதான கேடான காரியங்கள் வந்து அதுல கட்டப்பட்டான். நம்ம எப்பவுமே அந்நிய காரியங்களுக்குள்ள இருக்கிற மக்களோட எவ்வளவு பிணையுமோ அது அப்ப சமாதானமா இருக்கும். ஆனா ஒரு நாள் அதுல வரும், தீ வரும், நெருப்பு வரும். அம்மன் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, கீழே சொல்லப்பட்டது, இவன் அந்த கோபத்தோட வந்து 300 நரிகளை பிடிச்சு ரெண்டு நரியா வாழை எப்படிதான் கட்டினான்னு தெரியல. 300 நரிய பிடிச்சு ரெண்டு நரி வாழை கட்டி அதுல ஒரு நெருப்பு பந்தத்தை வச்சு அந்த பிலிஸ்தர்களுடைய நிலத்தெல்லாம் வந்தது எரிச்சே போட்டது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, சில தகராறு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுல காட்ட மாட்டாங்க, பெண்கள் வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. ஆண்கள்லாம் பாருங்க, வீட்டுல சண்டை ஆகும், மனைவி கடை வெளியே போய் சண்டை போடுவாங்க, வீட்டுல சண்டை ஆகும், வெளியே போய் முறைப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்பதான் சிம்சோன் என்ன பண்றாங்க, அந்த ஊரையே வந்து கொளுத்தி எரிக்கிறதுனால அவனை அந்த தேசத்துல கட்டுறாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 15, 13, 14 அவனை ஒரு புது கவர்ல கட்டுறாங்க. கண்மலையில இருந்து அவனை கொண்டு போறாங்க. கர்த்தர் தான் கண்மலை, அந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி போறாங்க. கீழே சொல்லப்பட்டிருக்குது, அவனை கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களும் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூலை போல அவன் கையில இருந்து அறுந்து போனது. உங்களுக்குள்ள இருக்கிற கட்டெல்லாம் அவர் உடைப்பாரு. உங்க நிம்மதியை கெடுகிற கட்டுகளை உடைப்பாரு. உங்க வியாதி உங்களுக்கு கொண்டு வர கட்டுகளை அவர் அரைப்பாரு. உங்களை பாவத்துல அக்கிரமத்துல அநியாயத்துல பாவம் தெரிஞ்சும் அந்த பாவத்துல நீ உட்கார்ந்து இருக்கலாம், அந்த கட்டை அடைப்பாரு. அவரால் அது முடியும். ஆனா அழுத்துட்டாருன்னா நம்ம அவருக்காக வாழணும். நம்ம பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விற்றக்கூடாது, அவங்க போக்குல அவங்களை விற்றக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. இது வரலாற்று இல்ல. அவன் பெஞ்சாத அந்த தேசமே அவனால இருக்குது. இப்ப அவனை கட்டி போடுறாங்க. கர்த்தர் அந்த கட்டை அறுக்கிறாரு, அவனை விடுதலை ஆக்குறாரு. அதுதான் சொல்ற, எதிர்க்கிற கிராமத்துக்கு போ, அங்க ஒரு காலமும் ஒரு யாராவது ஒரு கைத கட்டப்பட்டு இருக்கும், அதை அவுத்து கொண்டுவான். அது யாருக்கு வேணும்? சிம்சோன் ஆண்டவருக்கு இல்லையே, தெளிவாக இருந்தானே. ஆண்டவருக்கு வேணும்னு தான் சிம்சோனை பார்த்து அந்த தாய் கேட்ட இந்த குழந்தைய கொடுத்தாரு. இந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானா இது ஆண்டவருக்கு வேணும். ஆனா சிம்சோனும் தெளிவா மடியில இருந்தான். இங்க நம்ம 16ல பார்த்தா அங்க தெளிலான்னு ஒரு அம்மா, அந்த பிலிஸ்தர்கள் வந்து அவங்கள போட்டு இயேசு கிறிஸ்து எப்படி யூதாஸ் வந்து 20 வெள்ளிக்காசை கொடுத்து காட்டி கொடுக்க அவங்களோட அங்கிருந்து சேவகர்களோட அவன் இணைந்த யூதாஸ் வந்து அங்க இயேசுக்கு பிடிக்காதவங்களோட எப்படி இணைந்து இருந்தானோ அது போல இந்த தெளிலா அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட காசு வாங்கினு என் மடியில படுப்பாரு, அவரை கட்டி உங்க கிட்ட கொடுக்குறோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ இல்ல நான் அதை சொல்ல வரல. நீங்க புல்லா அந்த 16ஆம் அதிகாரத்துல எங்கிருந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்க பாருங்க, அது புரியும். அதுல சொல்லப்பட்டது, அடிக்கடிக்கு அவங்க கட்டுவாங்க, தெளில மடியில ஒரு படுப்பாரு, படுத்துட்டு இப்போ சிம்சோன் பிலிஸ்தர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த கட்டை அறுப்பாரு. ஆமென். அடிக்கடிக்க கட்டா இருப்பாரு. இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் அப்படிதான், கடவுளுக்கு பிடிக்காத பாவத்தை அக்கிரமத்தை அநியாயத்துல அப்படியே செய்துட்டு வந்து அப்பப்ப விடுதலை வேணும். அப்படி இல்ல கர்த்தர்.
ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக விடுதலை தரல. நீ ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும். தெரியல நீ வேணும், தெரியல அவன் மடியில நீ படுக்க கூடாது. தெரியல நீ வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும். சிம்சோன் நீ ஆண்டவருக்கு வேணும். நீ எங்க தெரியல மடியில படுத்துனுங்கிற பாருங்க. அவர் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டான், அந்த சீக்ரெட் தெரியல. அப்போ அவன் சொல்லிட்டான், நீ என்ன கிண்டல் பண்றியா, நீ படுக்கிற எப்போ பார்த்தாலும் மடியில வந்து பாட்டு பாரு, இதெல்லாம் பண்றாத, என்ன கதைய சொல்லுன்னு. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, சொல்றாரு, என் தலைய 7 ஜோட்டி போடு, தலையில மொட்டை அடி, அப்போ எனக்குள்ள இருக்கிற பலம் போகும் அப்படின்னு. அதே போல அந்த அப்பாவை படுக்க வச்சு சிம்சோனை தலையில சவரத்தை கத்திய போட்டு மொட்டை போட்டு, இப்ப அதுதான் சின்ன பசங்களாம் தலையில மொட்டை மாதிரி இந்த ஜீரோ கட்டி இங்கெல்லாம் இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தா மொட்டையா இருக்கும், இங்க பார்த்தா அதெல்லாம் ஸ்டைலு சிம்சோன். அவரு ஆமே சிம்சோன் ஸ்டைல். இப்போ அப்போ அங்க பாருங்க, அங்க என்ன நடக்குது, மொட்டை அடிக்கிறாங்க, கர்த்தர் அவரை விட்டு விலகி போறாரு. சிம்சோன் பிலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, என்ன பண்ண முடியும், கட்டுக்கிட்டு இருந்து கண்ணை நோண்டி எந்த கண்ணு ஆசைப்பட்டதோ அதே கண்ணை கத்தரி எடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த செய்தி உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு புரியல. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்குன்னு கத்துறான். ஆமென் சொல்லுங்க, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்க. அந்த 10ஆம் அதிகாரத்துல ஒரு குருடன் உட்கார்ந்து எல்லாம் இப்போ எப்படி இப்போ ஓசனா ஓசனான்றாங்களோ அது மாதிரி இயேசுக்கு பின்னால திரளான ஜனங்க போறாங்க. அந்த இடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றான். பல காரியங்கள் அவனை அதட்டுது, நிறுத்து பிச்சைக்காரனை நிறுத்து. நம்ம கூட உண்மையாவே பிச்சை எடுக்காத ஆசீர்வாதமா வாங்கினா நம்ம அதட்டுற காரியத்துல நிர்மூலமாக்கிட்டு தாவீதின் குமாரனை கூப்பிடணும், இயேசுவை கூப்பிடணும். அவர்தான் எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு, அவர்தான் எங்க வாழ்க்கையை மாத்துவாரு. அங்க அதிகமா அவன் கூப்பிடுறான், இயேசு நிக்கிறாரு. என்ன ஒண்ணு உனக்கு அவனை கிட்ட கூப்பிடுங்க. அவன் எந்தெந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தானோ எல்லாம் மேல இருக்கிற துணியெல்லாம் கீழே ஒதுறிட்டு இயேசு கூப்பிட்டுட்டாரு, இனிமே என் வாழ்க்கை மாறும், இனிமே என் வாழ்க்கை மாறும். அவர் கிட்ட போறான், என்ன ஓடும், கண்ணு தெரியணும். கண்ணை திறக்கிற கையை வச்சோடனே கண்ணு திறக்குது. உங்க கண்ணெல்லாம் கூட கத்த திறக்கணும். சிம்சோன் மேல சிம்சோனை போல கண்ணு மூடப்படக்கூடாது, கண்ணு திறக்கணும். எவ்வளவு நாளைக்கு நம்ம கஷ்டப்படுறது, எவ்வளவு நாளைக்கு கடன் வாங்குறது, எவ்வளவு நாளைக்கு நம்ம மற்றவங்களுக்கு வந்து சாட்சி இல்லாத வாய்ப்பு போதும். கத்த நம்ம கண்ணை திறக்கணும். யாருடைய கட்டிலையும் நம்ம போய் அகப்படக்கூடாது. எங்க யார் உங்க சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவங்க மேல அன்பு காட்டுங்க, அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, வானான்னு சொல்ல. அவங்க பண்ற எந்த காரியத்துக்குள்ள நிக்காதீங்க. அவங்க விக்கிராரதை கும்பிடுவாங்களா, விக்கிரம் தான் வந்து ஊரா போய் சுத்தி அலைவாங்களா, அவங்க வீட்டுக்குள்ள போவாதீங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாபத்தை எடுத்து உன் வீட்டுல வைக்காத, உன் வீட்டுக்கு சமாதான கேடு வரும். நான் பார்த்தேன் ஒரு அந்த காரியம் வந்து பிள்ளைகள் குயில கொண்டு போய் போடுது. தாய் தகப்பன் செய்யற பாவங்கள் பிள்ளைகளுக்கு 4 தலைமுறை வரைக்கும் வரணுக்குது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது சிலது உங்களுக்கு வந்து பிடிக்காது, அல்லேலூயா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கர்த்தர் சொன்னது நான் சொல்லுவேன். அப்ப நம்ம கட்டப்படக்கூடாது. இனி கட்டத்துல கட்டாவு பாரு, நீ குடிக்கிறியா கட்டாவு பாரு, நீ விபச்சாரமான பாவங்கள் பண்ணி கட்டாவு பாரு, நீ மந்திர சூனியத்துக்கு உனக்கு விரோதமாக அதை கட்டாவு பாரு. ஆனா நீ மனம் மாறுவியா, நீ ஆண்டவருக்காக சாட்சியா இருப்பியா, நீ ஆண்டவருக்கு வேணுமாச்சே. அந்த குருடன் பாருங்க, அவன் கண்ணு திறந்தாரு, அவன் ஆண்டவருக்கு பின்னாலேயே போறான். ஆமென். நம்ம கூட ஆண்டவர் பின்னாலேயே போறதுக்காக தானே நம்மளுக்கு விடுதலை தராரு. அந்நிய மக்கள் பண்ற காரியங்கள் நம்ம போய் அவங்களோட இணைத்து அவங்களோட தொடர்பு கொள்றது. ஆமென்.
விளையாட்டு இல்லை. நேத்து நான் பார்த்தேன் அதை வெள்ளிக்கிழமை நான் அசந்துட்டேன். அந்த பாப்பாவை கார்ல அவங்க அந்த ஃபேமிலி போறது கார்ல போறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. நிறுத்தாத, அவங்க போற இடம் பயங்கரமான இடம். அவங்க போய் அவங்களோட இணைந்து இருக்கிற அந்த நபரு பயங்கரமா பிசாசுக்கு துணையா இருக்கிறாங்க. அமீன் சொல்லுங்களேன். எனக்கு அவங்கள வானான்னு அங்க அனுப்புனா எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு எதனா லாபமா? இப்ப நீங்க பல இடத்துல போய் மாட்டினா எனக்கு லாபமா? ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க அகப்பட்டு மாட்டும் போது அதுல அவதிப்பட்டது நான் தான். அமீன் சொல்லுங்களேன். எந்த கட்டிலையும் நீங்க அகப்படக்கூடாது, எந்த வியாதிலையும் நீங்க அகப்படக்கூடாது, எந்த கஷ்டத்திலையும் நீங்க அகப்படக்கூடாது. நீங்க ஆண்டவருக்கு வேணும். நீங்க யாருக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் பாக்குற கரெக்டா வைக்கிறாரு. ரெண்டாவது ஆண்டவருக்கு வேணும்ன்ற ஆதியாகத்துல இருக்குது 22ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஈசாக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஆண்டவர் அவனை உன் மகனை கொடுன்றாரு. அப்படியே கொடுக்குறாரு. அண்ணால பாக்குறோம் 1 சாமுவேல் 1:2 அண்ணால ஆண்டவர் கேட்கிறாரு, உன் மகனை கொடுக்குறியா? கொடுத்தாங்க. அண்ணா தன்னுடைய மகனை கொடுத்தாங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொடுத்தாரு. அமீன் சொல்லுங்களா. ஆபிரகாமுடைய சந்ததியை பார்த்து தேவன் இன்னைக்கும் ஆபிரகாம் நம்ம பேசுறோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தவரே எங்களை ஆசீர்வாதிங்கன்றோம். காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆபிரகாம் குடும்பம் எப்படிப்பட்டவங்க? விக்கிர சிலையை செய்யறவங்க. சாதாரண ஆலையில விக்கிர சிலைகளை செய்து விக்கிறவங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு வைரகம் இருக்கு அந்த விக்கிறதுல. ஆண்டவர் சொல்ற, ஆபிரகாம் உன் இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு நான் சொல்ற தேசத்துல நீ வரணும். நான் உன்னை பெரிய ஜாதியாக போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை நானே பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன். நான் சொல்றேன், உன் இனத்தை விட்டும் உன் வீட்டை விட்டும் அது வாசிங்க. ஆதியாகம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி மேல வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து ஆமென். அப்புறம் உன் பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ரெண்டாவது ஈசாக்க ஆண்டவர் கொடுத்தாரு. மூணாவது யாக்கோபு ஆண்டவர் கொடுத்தாரு. நாலாவது யோசேப்ப ஆண்டவர் கொடுத்தாரு. அதனாலதான் அவங்க குடும்பத்துல அவங்க இருந்த அந்த நாள் வரைக்கும் அந்த தேசத்துல பஞ்சமே இல்லை, உபத்திரமே இல்லை. அவங்க போற இடமெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தாரு. காரணம் என்ன? ஆபிரகாமே ஆண்டவருக்கு வேணும், ஈசாக்கு ஆண்டவருக்கு வேணும், யாக்கோபு ஆண்டவருக்கு வேணும். அப்ப நீங்களும் யாருக்கு வேணும்? எங்க அம்மாவுக்கு வேணும், எங்க அப்பாவுக்கு வேணும், எங்க சித்திக்கு வேணும். ஆமென். சித்தி போயிட்டா அப்புறம் நீ யாருக்கு வேணும்? அம்மன் சொல்லுங்களேன். புருஷன் மனைவிக்கு வேணும், மனைவி புருஷனுக்கு வேணுன்ற போல அம்மன் சொல்லுங்களேன். புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் யாரும் நிரந்தரமானவங்க இல்லை. நான் சொல்ற ஆண்டவர் மட்டும் தான் நிரந்தரமானவங்க. நீ அவருக்கு வேணும், நீ அவருக்கு உன்னை கொடுத்தாதான். ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தவரே உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. மார்க் 11 கீழே பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கைதி மேல ஏறினாரு இருக்குது. நம்மளாம் ஒரு கைதியா மாறணும். ஆமென். கைதியா மாறிடலாமா? கைதி எப்படி கத்தோம்? இசை கொடுக்குறவரு கூட காணுமே. கைத பாட்டு ஒரு பாட்டு பாடி இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களா. கைது என்னன்னா தன்னை தாழ்த்தும். அப்ப நம்ம எப்பவும் தாழ்த்துறவங்களா காணப்படணும். ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குதாங்க?
அந்த கட்டவுக்கப்பட்ட கைதிய கொண்டு வந்து அது மேல ஒரு நல்ல சாமியை போட்டு அதுக்கு மேல இயேசுவை ஏத்தி அந்த ஊரு ஃபுல்லா வராங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் ஓலை கீழே ஓலை போடுறாங்க, துணி போடுறாங்க. கைதிக்கு பாரு அவ்வளவு மதிப்பு. ஏசு அது மேல ஏறலன்னா அந்த கைதிக்கு மதிப்பா? முட்டம். அது ஓடி கல்ல எடுத்து இந்த கைத கூட கல்லால உத வாங்கியிருக்கோம், போலீஸ்ல உத வாங்கியிருக்கோம். மண்ணோட மண்ணா கூட இந்த கைத போயிட்டு இருக்கலாம். ஆனா அவரு என் மேல யாருந்தான் இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா இல்ல, எங்க அப்பா இயேசுவா தான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆமன் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கே சொல்லுவேன், சர்ச்சில் எனக்கு வந்து இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு இதுவரைக்கும் நான் நம்புறதே இல்லை. நான் நம்புறது முழுவதும் அவரை. ஆமன் சொல்லுங்களேன். எனக்கு யாரு கொடுக்க தசன பாவம் காணிக்கெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, சில பேர் தரவும் மாட்டாங்க அதை பத்தி. ஆனா இதுவரைக்கும் நான் அதெல்லாம் நிம்மதி பண்ணதே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க தசன பாவத்தை பார்த்தோன்னே நான் இந்த இடத்துல வந்து நிக்கல, நான் இயேசுவை பார்த்ததும் இந்த இடத்துல வந்து நின்னேன். இன்னைக்கு நான் அவரை பார்த்து தான் நிக்கிறேன். எனக்கு தெரியும் அவர் எனக்கு எல்லாமே தருவார். நம்ம தினத்தை கூட அப்பா நான் ஒண்ணுமே இல்லாத ஆள்பா, படிக்க தெரியாத ஆள்பா, பாட தெரியாத ஆள்பா, அமை குடும்பத்தை நடத்த தெரியாது. இப்ப மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் நடத்துறது கூட தகுதி இல்லாதவன் நான். அமை எங்க ஃபேமிலியில எங்க சில சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, என் மேல இருக்கிற அன்புனால நிறைய குடிப்பேன். அதுக்கப்புறம் எவனா போட்டு அடிச்சுட்டு எங்க அங்கிள் தான் வந்து இட்டுன்னு வருவார் ஸ்டேஷன்ல. அப்பப்ப பார்த்தா எங்க மாமியார் வீடு ஜீப்பையா இருக்கும், ஜீவனா இருக்கும். அங்க உட்காந்து இருப்பேன். சார் என் மச்சானா நான் டெலிபோன் கொஞ்சம் அனுப்பு, இனிமே பண்ண அடிக்க 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 பார்த்தா பல ஸ்டேஷன்ல இருந்திருக்கிறேன். இப்படி படுத்துன்னு இருப்பேன். ஆமே அல்லையா சொல்லுங்களா? பக்கத்துல இருக்கிற கைதிங்க பீடி காப்பானுங்க, சிகரெட்டை காப்பானுங்க. ஐயோ கொடுமை உள்ள நான் ஐந்து இருக்கிறேன்னு வாணுங்க. நம்ம இங்க பார்த்தா பசங்களாம் வாழாட்ட ஆட்டுறாங்களே, உள்ள போனதான் தெரியும். நான் பல இடத்துல உள்ள இருந்திருக்கிறேன். ஆமே வெளியே வர்றதுக்கு சில பேர் குச்சி கையில குத்திக்கிற வாயில ரத்தம் கக்குதுன்னுவான். சார் ரத்தம் கக்குது சார் எனக்கு வந்து பாருங்கன்னுவான். ஒரு அடி போலீஸ் பார்த்தான், குத்துடா உன்னை பல்லுல குத்திக்கிட்டு ரத்தத்தை வர வச்சு நீ ரத்தம் கேக்குறான். சொல்லுங்களேன். கடவுள் தான் எவ்வளவு போலீஸ்ல உத வாங்கிக்கிறேன், அடி வாங்கிக்கிறேன். என்னை பார்த்தவங்க சொல்லுவாங்க இவன் குடிக்காரன், இவன் திருந்த மாட்டான். என் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுங்க அப்பா அம்மாலாம் வந்து அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா நீட்டா இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அவன் பிள்ளைங்க கிட்ட ராஜேந்திரன் கூட கூடாது, அவன் குடிக்கார பாவி, உன்னுக்கு எடுத்துடுவான், என் செல்லம், என் வயிறம், என் முத்து, அவன் பக்கமா மட்டும் போவாங்க. அவன் சொல்லுங்க அல்லையா சொல்லுங்களா? இப்ப என்னோட இருந்த ஃப்ரெண்டுங்களாம் கொஞ்சம் பேர் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. உண்மை இது. கேவலமா சொல்லுவாங்க, கிண்டலா பேசுவாங்க. உங்களை கூட கேவலமா சொல்றாங்களா, கிண்டலா பேசுறாங்களா? உங்க வாழ்க்கை கர்த்தர் மாத்துவாரு. ஆனா உங்களை தாழ்த்தணும். ஆமே தாழ்த்துறீங்களா? நீங்க உங்களை திட்ட யாருன்னா ஒருத்தர் அது மூக்க பாரு, தாழ்த்துறீங்களா? நீங்க மூக்கு நல்லா இல்லதான்பா, நல்லாப்பா பண்ண முடியும் சொல்லு. யார மூக்க சொல்ற? ஆமே நம்மளுக்கு வர விரோதமான பேச்சில கூட என்ன தெரியுமா? நாம ஆமே இப்போ தாவீது வந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனா ஏன் தெரியுமா? இயேசுவோட இணைந்து பேசுறாங்க. தாவீது தாழ்த்தினாரு. தாவீது ஒரு ராஜா, துணிகினையெல்லாம் கேச்சுட்டு பாட்டு பாடுறார். கர்த்தர் ஆவியின் மேல செய்வானிட தாவீதை போல். அதுன்னு சாதா பண்ணாரா? மேல துணியெல்லாம் அவுத்துறாரு, பெரிய பேண்டோட அப்படி ஆடுறாரு. மனைவி பாக்குறதையோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உனக்கு நீ முதலமைச்சர் பிரதமராக நீனே அந்த லேடிக்குள்ள ஆயினது இருக்கு. அது கொடுத்தது யாரு? எங்க ஆண்டவரு.
ஆமென். தாவீது என்ன சொல்றாரு, மனைவி பார்த்து திட்டினார், போய் முடிய புடிச்சு மூஞ்சில ஒரு குத்து குத்தி, ஏண்டி இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, இவங்க எதிர்க்க நீலாம் ஒரு மனுஷனா, அற்ப மனுஷனே அப்படின்ற. இப்ப நம்ம அதெல்லாம் இவ்வளவு ஜனங்க எதிர்க்க சொல்லிட்டா போதும், இங்க விட்டுருவாங்க. மனைவி அந்த வீட்டுல வந்தாங்க எப்படி பேசுறான், அவங்க முறைச்சாங்களே என்ன, அவங்க சிரிச்சாங்களே என்ன இல்ல. தாவீது அப்படியே நீங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல அங்க பார்த்தா தெரியும். பலத்தை கொடுக்குறான், பலத்தோட துதிக்கிறான், பலத்தோட மகிமைப்படுத்துறான், மகிமைப்படுத்து போயினே இருக்கிறான் பெற்று தூக்கினேன். அவங்க மனைவி வந்து அவளா ஒரு மனுஷனா, அவன் மூஞ்சி அப்ப அப்படின்னு அம்மன் அம்மன் சொல்லுங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் மத்தியில பல கேவலமான வார்த்தை கூட நம்மளுக்கு விரோதமா வரலாம், அதுதான் உன்னை உயர்த்தும். தெரியுமா உனக்கு? நான் என் மனைவி கல்யாணம் பண்ணும்போது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தேன். நம்மளுக்கு ரோசமான ஈனம் இருக்கக்கூடாது. அவங்களை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நிச்சயம் புடவை எடுக்க போறேன். அப்ப சொல்றேன், சிஸ்டர் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண, என்னன்னு கேட்டேன். உனக்கு சூடு சொரணை இருக்கக்கூடாது, வெக்கமான இருக்கக்கூடாது. ஆமன் சொல்லுங்க. சில பேர் வாழ்த்துவாங்க பாஸ்டர், சில பேர் அவன் போய் சேர மாட்டானா சொல்றாங்க. சில பேர் ஐயானுவாங்க, சில பேர் அவன் அவன் சொல்லுங்க. இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் போதிக்கிறான், அவங்க சில பேரண்ட்ஸ் சில பிள்ளைகள் பாஸ்டர் சரியில்லைம்மா, திட்டமா பேசுறாருமா. அமேன் அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, கையெழுத்து கும்புற கூட்டம் இருக்குது, கையால அடிக்காத திட்டு கூட்டம் இருக்குது. எல்லாத்துக்கும் தாழ்த்தணும். தாவீது தாழ்த்தினாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு கைதில வந்து ஒரு பெரிய மனுஷன், உலகத்தையே உண்டாக்குன ஒரு தெய்வம், குதிரை வண்டியில வரணுமா கைத வண்டியில வரணுமா? அந்த நாள்ல பார்த்தா 8 குதிரை 7 குதிரை, இப்படி ஒரு 3 இப்படி ஒரு 3 இப்படி ஒரு 2 பெரியது. அதுலதான் ராஜா மாதிரி அவர் வந்து இருக்கணும் இல்ல? அப்படின்னு சொல்லுங்க. தாய்த்தினாரு. அவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் கைதுல வந்து உட்காரு. இப்ப நம்மளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து பாரு, பைக்கு கேட்பான். தாய்த்தனும் சோம்பலாமா அப்ப என்ன பாக்குறோம், எடுக்கணும். கைத போல நம்ம மாறணும். கைது எப்படி காத்தோம், நம்ம கைது சத்தங்க இருந்தா கொஞ்சம் போட்டு விட. அன்னைக்கு ஒரு ஆடு சத்தத்தை போட்டாரு, கேட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. தாழ்த்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்துங்க. ஆமென். தாழ்த்துறவங்க தான் கர்த்தர் உயர்த்துவாரு. அங்க 2 பேர் இருந்தான். ஒருத்தன் ஜெபம் பண்றான், நான் தசனமாவும் தருவேன், வாரத்துல 2 வாட்டி பாஸ்டிங் போடுவேன், ஓடாம சர்ச்சில் வந்து நிப்பானா. இன்னொருத்தர் சொல்றான், பாவியான என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியான என் மேல கிருபையா, நான் பாவிப்பா, நான் தகுதி இல்லப்பா, என்ன நீ தகுதிப்படுத்தினப்பா. நம்மளை தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தணும். நம்மளுக்கு வர ஆசீர்வாதத்தால நம்ம தாழ்த்தணும். ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமையா பேசக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. முதல்ல கட்டழுக்கிறாரு, 2வது ஆண்டவருக்கு வேணுன்றாரு, 3வது அது மேல ஏறுறாரு. அது மேல ஏறினதுனால்தான் ரோட்டெல்லாம் என்னக்குது, இலைய போட்டாங்க. இப்ப வெயில் எல்லாம் இப்ப வர வெயில் பாரு, காலை தலையில வைக்காத அளவுக்கு வெயில் வரப்போகுது. ஆமென். அப்ப அந்த கைதிய அந்த வைக்கிற மேல இலைய துணியை போட்டு அந்த கைதிக்கு நல்ல கொண்டாட்டம், எல்லாம் ஓசனா 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 ஓசனா. ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு அந்த இடம். நம்ம வீட்டுல கூட கர்த்தர் சந்தோஷத்தை தருவாரு, சமாதானத்தை தருவாரு. அன்னைக்கு செய்த அற்புதங்களை இன்னைக்கு செய்ய இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு. அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ள வந்து அந்த இடத்துல கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியப்பட்டது, வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேசப்பட்டது. ஆமென். உங்க வீட்டுல கூட ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடக்கும். நீ எதை நோக்கி தேவனை பார்க்கிறீ, அந்த அற்புதத்தை அவர் செய்வாரு, அந்த அதிசயத்தை அவர் செய்வாரு. ஆனா நம்ம சாட்சியா இருக்கணும். இயேசுவை
இயேசு போல ஒரு தெய்வமே இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுவோமா? இயேசு ராஜா முன்ன செல்வார். காணிக்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைது மேல ஏறணும், கண்ணு தெரியல. ரொம்ப பேர் கண்ணு தெரியாதவங்க. என்னாகும் 22ஆம் அதிகாரத்துல அங்க எழுதப்பட்டிருக்குது. உருவிய பட்டயத்தோட தேவதூதன் அந்த இடத்துல நிக்கிறார் பீலேமுக்கு முன்பாக. பீலேமுக்கு கைது பார்த்தது, ஐயோ வருது சாமி போ அப்படின்னு. ரெண்டாவது தூதன் என்ன பண்றாரு, இப்போ கத்திய வச்சுக்கின்னு இப்படி நிக்கிறாரு, ரெண்டு பக்கமும் மடிக்கிறார், இப்படி மடிக்கிறார். என்ன பண்ண முடியும்? கைத பாக்குது. சாமிக்கு தான் முதல் வழி, பீலேமுக்கு இல்ல. பீலேமோட அப்படியே கீழே படுத்துக்குது. கால் போய் பீலேமுக்கு கால்ல கைது போய் படுத்தா கைதியோட கால் அமுங்குது. எடுக்கிறார் பீலேம் தடிய. என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு கைது பொறுக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு இடம் போயிட்டேங்கிறாரு. அந்த கைத இப்படியும் விட மாட்டேது அப்படின்னு இப்படி நிற்கிறாரு. செவுத்து ஓரமா ஒதுக்கின்னு கர்த்தர் தான் முக்கியம், பீலேம் நீ முக்கியம் இல்லை, இப்படியும் ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு போகுது. அதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்க? கைதுன்றது அந்த கைதியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கினேன். நானும் ஒரு கைதை தான். கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், மனுஷன் முக்கியம் இல்ல, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். பாரு, அப்படி செவுத்துக்கா போய் ஒதுங்குது. அந்த காலெல்லாம் தெரிஞ்சு போகுது. பீலேம் கத்துறாரு, படும்பாவி கைத கைத செவுத்துக்கா தெரிஞ்சு என்ன ஆகுதுன்னு வாய் கொண்டு போ. சாமிக்கிறாரு, ஆராதனை சாமி வந்துக்கிறாரு, ஏசப்பா வந்துக்கிறாரு. அப்புறம் இப்படி மறக்குது. பாக்குறாரு, வயல்வெளிக்கா போய் உட்காந்து நின்று. அப்புறம் பாக்குறாரு, உட்ராமேல கத்தி வச்சுட்டு நிக்கிற கைத பாக்குது. இனிமேல் தேர மாட்டோம், படுத்துலன்னு படுத்து. பீலேம் தடியில் அடிக்கிறாரு. என்ன நீ கைத சொல்லுது, எவ்வளவு நாள் நீ நான் உன்னை இட்டு வந்திருப்பேன், ஒரு நாள்னா இது மாதிரி சிலிம்சம் பண்ணிக்கிறனால செவத்துக்காக ஒன்று இடிக்கிறதோ வயல்வெளியில போய் நிற்கிறதோ படுத்துக்கிறதோ இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. கைது கேக்குது இல்லையா? இப்ப மட்டும் ஏன்னா பண்ண தெரியுமா? ஆண்டவர் வந்துக்கிறாரு. யார் வந்துக்கிறது? உங்க கண்ணுக்கு ஆண்டவர் தெரியுறாரா இல்லையா? தெரியல, ஒன்னும் தெரியல. கைதிக்கு ஆண்டவர் தெரிஞ்சாரு, பீலேமுக்கு ஆண்டவர் தெரிஞ்சாரு. தெரியுமா? பீலேம் வாழ்க்கை நாசமா போச்சு. ஒரு பெரிய இஸ்ரேல் நாட்டுக்கு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவன் மந்திரக்காரன் கட்டியும் சூனியக்காரன் கட்டியும் இணைந்து இருந்தான். ஆனா மோசையோட அவன் இணைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கிறவனா நின்னான்.
ஆனா மந்திரக்காரன் சூனியக்காரன அவன் ஆசீர்வதிக்கணும்னு இருக்கான். ஆமென். அந்த எண்ணகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எண்ணக 22, 23 பிலிப்பை பத்தி எழுதப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமா இருக்குது. சோமாலிலாமா அந்த பிலியம் கொண்டு வந்த கைதை இங்க வந்துருக்கு தெரியுமா உனக்கு? எங்க நின்னுக்குதாரு லோகத்து பலிபிடுத்தாங்க என்ன பேசிருக்குது பாது. முட்டாது பயப்படாதீங்க, காலெல்லாம் எட்டி ஒதிக்காது. உங்களுக்கு நல்ல அது கையில எப்படி ஒரு நம்ம தொட்டி தண்ணி குடிக்குது அது மாதிரி உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்குது. இந்த இதெல்லாம் சொல்லலாம் ஜபம் பண்ணலாமா? இப்போ உங்களை வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் இன்னைக்குன்னா பலகாரம் கொடுத்தாருன்னா சொல்லுவீங்க, பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சாரு, கறி நிறைய இருக்கு சொல்லுவீங்களா? சொல்லுங்களா? பார்த்தலாம். இப்ப என்கிட்ட என்ன சொல்ல பாருங்க தெரியல. இதெல்லாமா பண்றாங்க, இதெல்லாமா நடக்கும். சர்ச்சையை மாத்திக்கிறாங்க இவ. ஐயோ எதுவும் மழைக்கத்துல நீ விழுந்துடக்கூடாது, வெயில் நிறையமா இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போது அதுல வர வெறி. போன வருஷமா பார்த்த மோரை கொடுக்குற ஐயோ கஞ்ச கூட்டம் இதெல்லாம் இங்க நடக்குது, இங்க இதெல்லாம் நடக்கூடாது. ஆளே இல்லை இங்கப்பா. யார் யாரு என்னென்ன குறைங்கன்னு சொல்லி அங்க வெளியே நின்னார்களோ அத்தனை பேரும் ஏழை கட்டின்னு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. இந்த வாட்டி எது கொடுத்தாலும் இப்போ இனி கொடுக்கறது கூட எதுவும் போராட்டம் எனக்கு வராது. அதுக்காக நான் கர்த்தருக்கு சோதனம் பண்றேன். அவங்களாம் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள். எதுவும் தெரியாத இந்த ஆராதனைக்கு வந்து நின்னதுனால அவங்களுக்கு அந்த குறை அதை சொல்ல முடியல. இப்ப திருப்பி அவங்க மேல ஏற்றாங்க. ஜெபம் பண்ணலாமா? சரி எழுந்து நிப்போமா? வெளியே வந்து சில பேர் நின்னுக்கிறாங்க. இவர் என்ன ஜெபம் பண்ணலாமா? எத்தனை வாட்டி தான் பண்றது? கொடுக்கறது ஒரு ஏதோ போடுறாங்க, அடிக்கடிக்க காணிக்க ஜெபம் பண்ணிட்ட காணிக்க. அடுத்த வாட்டி ஸ்பெஷல் ஆஃபரிங் எத்தனுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு 1000 ரூபாய் தரலாம், 2000 ரூபாய் தரலாம், 10,000 கூட எத்தனுவாங்க. நிறைய வேலை இருக்குது உங்களை வச்சு செய்ய. ஜெபம் பண்ணலாமா? சோதரம் நல்ல கத்திர சோதரம் ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்க பிள்ளைக்குள்ள
மாசத்துல இருந்து ஒரு நல்ல இடத்த எங்க சபைக்கு நீங்க தரணும். இன்னும் பாருங்க, நான் வாரம் டின்னர் தரலான்னு பாக்குறேன். ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா அதுக்கேற்ற இடம் தேவை. ஆமென். அதுக்கேற்ற பணம் தேவை, அதுக்கேற்ற ஆள் தேவை. ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ப்ரே பண்ணலாமா? எல்லாம் சின்ன பசங்க கண்ணு மூடணும். ஒருத்தர வேடிக்கை பார்க்க கூடாது. சாமி கண்ணு குத்திரும். எல்லாம் கண்ணு மூடுங்க. இயேசுவே, இந்த ஆராதனைக்குள்ள வந்ததுக்காக நன்றி. அன்னைக்கு கைத மேல ஏறினது போல, கைதிய போல எங்களை தாழ்த்துறோம். பீலியம் அந்த கைத பார்த்தது உங்களை, பீலியம் உங்களை பார்க்கல. நாங்க பீலியமா இருக்க கூடாது, அந்த கைதியா மாறணும். உருவிய பட்டயத்தோடு நின்ன தேவனே, இந்த காலையில கூட எங்க முன்னால நீ வந்திருக்கிறீங்க. குறிப்பா நாங்கள் என்னென்ன விதத்துல கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளை அழைக்கப்பட்டு போனோம். நாங்க அடிக்கடிக்கு சிம்சோனை போல பல விதமான கட்டுல அகப்பட்டு, அது எங்க பிள்ளைகளை நாசமாக்குற போல, எங்க குடும்பங்கள் உடைக்கிற போல, எங்க வீடு அது எரிகிற போல காணப்பட நாங்க விடக்கூடாது. நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. நாங்க உங்களுக்கு தேவை, ஆண்டவருக்கு வேணும். இயேசுவே, கரத்துல நாங்க இந்த வேலையில கூட ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் கூட இந்த நாள் குருத்தோல ஞாயிறு ஆராதிக்க உன் நாமத்தை உயர்த்த நீ பாராட்டின கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். வரப்போற ஈஸ்டர் நாட்களும் புனிதர்களையும் உங்களோட கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பா. அந்த நாள்ல கூட உன் நாமத்தை நாங்கள் உயர்த்த தேவன் வைவாசல நீ திறக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீங்க இறங்கி கிரியை செய்யுங்க. இந்த நாள்ல வந்த ஒவ்வொருத்தரையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பீராக. வந்தவனமா யார திரும்பாதபடி தேவன் அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும், அவர்களுடைய பாரங்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த கழுத மேல ஏறி தேவன் அந்த கைதியோட பிரச்சனையை மாற்றின தேவன். அந்த கட்டப்பட்ட அந்த கைதியோட கட்டணை அறுத்தவர். இந்த நாளை எல்லாருடைய கட்டுகளை அறுத்து எல்லாருடைய பிரச்சனையை மாற்றி கர்த்தருடைய ராஜா வருகிறார், ராஜா என்னிலே மகிமைப்படுவார்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அன்னைக்கு பவனியா சென்ற தெய்வமே, இந்த நாள ஒவ்வொருத்தருக்குள்ள ராஜா மகிமைப்படுவீராக. இயேசு ராஜா மகிமைப்படுவீராக. இயேசு ராஜா ஒவ்வொருத்தரு மேலே அமர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் நீ மகிமைப்படத்தக்கதாக உங்களோட வல்லமைய இந்த நாள்ல ஒவ்வொருத்தரு மேல நீ இறக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்பா. இது எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி, எங்களோட பேசுறதுக்காக நன்றி. இந்த ஆராதனை தொடக்கத்துல முடிவு வரைக்கும் நிறைவா நீ முடித்து கொடுத்ததுக்காக கொடா கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கரத்தை எங்க மேல வைத்து நீ ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த